Praise Lord, guys. God bless you. Thanks for joining. So, sorry for the late. நம்ம மீட்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டிலே வந்துருச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து 9:30 தான் மீட்டிங் சொல்லியிருக்கோம். ஸோ அது நான் எப்படியா என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேர்ள்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப லேட் நைட் வி ஷுட் நாட் டூ. ஸோ திங்க் அபவுட் இட். 9:30க்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா வி கேன் ப்ரொசீட். பிகாஸ் 9:30க்கு நீங்கள் யாருமே ஜாயின் பண்ணாதனால ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் அப்படியே 9:40, 9:50, 10 o'clock அப்படி ஆகிடுது. ஸோ ட்ரை டு ஜாயின் அட் 9:30. மேபி யூ கேன் ஹாவ் யுவர் டின்னர் அட் 9 o'clock, அந்த மாதிரி 9:20. இல்லை என்ன மாதிரி சாப்பிடாம 11 o'clock சாப்பிட்றது. கேன் டூ இட் ஃபார் கிரைஸ்ட்ல. இல்லை என்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு do not think that. okay ஒரு நார்மல் டாக்டர், இந்த உலகத்துல இருக்க ஒரு டாக்டர் நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம், ஹெல்த் இஸ் வெல்த், ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா ஹெல்த்தை கொடுக்குற கடவுள் தான் முக்கியம். there are many people like John Knox, இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருக்காகன்னு கூட இல்லை, தேசத்திற்காக, ஜனங்களுக்காக உபவாசம் இருந்தே தங்களுடைய உடலை வருத்தி ஜெபம் பண்றாங்க. ஜீசஸ் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. அவ்வளோ நாள் நீங்க இருக்க வேணா, 9 o'clock சாப்பிட வேண்டியது 11 o'clock சாப்பிட சொல்றாங்களா? ஸோ சாப்பிட, யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு ஈட் இட் பிஃபோர் ஆல்சோ. இல்லை என்னால் சாப்பிட முடியாது, நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே 9:50, 9:20 ஆயிடுது அப்படின்னு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. யூ கேன் ஹாவ் சம் ஜூஸ் ஆர் சம் ஸ்நாக்ஸ் அண்ட் யூ கேன் ஹாவ் இட் ஆன் 11 o'clock, 11:15 யூ கேன் ஹாவ் இட். இல்லை என்னால் முடியவே இல்லை, மீட்டிங் நடத்தும் போது தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இட் இஸ் யுவர் விஷ், நோ ப்ராப்ளம். ஐ எம் நாட் ஃபோர்சிங் யூ, ஐ எம் ஜஸ்ட் ரெக்கமெண்டிங் யூ. சரியா? I'm just giving a recommendation. So, and the things that you do for Christ, for example, நீங்க வந்து இந்த ஒரு 1 hour நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, இதற்கான பலனை நீங்க ஒரு வேளை இங்க உலகத்துல கண்டிப்பா பாப்பீங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன். பட் உலகத்துல நீங்க பார்க்கல, உடனே பார்க்காததுனால don't get frustrated. Okay, ஒரு விஷயம் ஆக்சுவலா I thought of sharing. என்னன்னா, நான் சின்ன வயசுல 11th or 12th தான் ரட்சிக்கப்பட்டேன். ஓகே, அந்த காலகட்டத்தில் ஐ வாஸ் கோயிங் டு, என் தங்கச்சிக்கு தெரியும், என் கசின்ஸ் கூட தெரியும். ஓகே, ஸோ ஐ வாஸ் இன் டு காட். கடவுள் என்னோடு கூட இடைப்பட்டாரு. ஓகே, ஹீ கன்விக்டட் அபவுட் மை சின் அண்ட் ஹீ ஹீல்டு மீ இன் மை சிக்னஸ். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் காட் வாஸ் வித் மீ. அப்போ இருக்கும்போது காட் வாஸ் ட்ரைங் டு intervene in my life and he was talking to me through the word of God. ஓகே, இப்போ கேட்குற மாதிரி ஓகே, ஆவியானவர் மூலமாக அந்த சத்தம் அப்போ கேட்கல. லைக் அந்த வசனங்கள் பேச ஆரம்பிச்சு. வசனங்கள்ல ஜீவன் இருக்குல்ல, தேவனுடைய வசனம் பேசும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போது அந்த பைபிள் வர்ஸ் பேசல. பைபிள் வர்ஸ் வந்து ஒரு ட்ரையா இருந்துச்சு, ஒண்ணுமே புரியல. பட் ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை இருந்துச்சு, கடவுள் பைபிள் படிக்கும் போது என் கூட பேசுவாரு அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்துச்சு என்கிட்ட. அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து என்கிட்ட பேசினார். பேசும்போது அவருடைய அன்பை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அவர் எனக்காக மரித்தார். அந்த ஒரு லைன், somebody died for you, he died for you. Even when he was sinless, he died. He took the punishment of the sinners. He was sinless, but he took the punishment of the sinners because he loved us. That one word, love, gave a different meaning when I read the word of God. First, love na enna nanachom nambo, edho just அப்படியே ஊர் சுத்துறது, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸோட போறது தான் லவ். ஏதோ டைம் பாஸ்க்கு பண்றதுலாம் லவ் அப்படி சொல்லி பார்த்த உடனே வருது லவ் அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, when the word of God spoke to me, I was able to understand what is the exact meaning of love. Jesus வந்து பீட்டர் கிட்ட கேட்கிறார்ல, பீட்டர் his disciple,
என்ன நேசிக்கிறியாப்பா? Do you love me, Peter? Do you love me? எப்படி இருக்கும்? Do you love me? Jesus question கேக்குறாருல. Okay, to whom Jesus is talking now ன்னு எனக்கு தெரியல. But he's asking whether do you love Jesus? He died for you. He suffered death for you. He suffered pain for you. Can't you spend one hour for Jesus Christ in your life daily? To know him, to read the word of God, to get the motivation in Christ. நம்ம கர்த்தருக்குள்ள அவரை நேசிக்கிறோம்னு சொல்றோம், அவர் இடத்துல அன்பு கூறுறோம்னு சொல்றோம். ஆனா கிரியைகள்ல நம்ம எதையுமே காட்டல. பேதுருவை வந்து ஜீசஸ் வந்து கேக்குறாரு, என்ன நேசிக்கிறியாப்பா? அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? ஆமாண்டவரே நேசிக்கிறேன். யார்கிட்ட பைபிள் இருக்கா? Can you turn your Bibles to John chapter 21? யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. When they had finished eating, Jesus said to Simon Peter, Simon, son of John, do you truly love me more than these? Yes, Lord, he said. You know that I love you. Jesus said, feed my lambs. Feed by lambs. Lamb, ஆட்டுக்குட்டி. Okay, feed my lambs. So what is the question Jesus asked? Do you love me? Peter, son of Simon. How do Jesus call him? Can you read verse 5 in John chapter 21? He called out to them, friends, haven't you any fish? No, they answered. Can somebody read it in NKJV or in Tamil? தமிழ்ல யாராவது வாசிப்பீங்களா? இல்ல NKJV வெர்ஷன்ல யாராவது வாசிப்பீங்களா? NKJV or any English version other than NIV or Message. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும். பிள்ளைகளே எப்படி இருக்கு டிரான்ஸ்லேஷன்? சோ அதான் ரூட் வேர்ட்ல என்ன சொல்லப்படுது? He is calling as a father. He is calling his disciples as children. என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே கூப்பிடுறார். Okay, the one word that Jesus uses will make very big impact in your life. One word. I'm not talking about a set of preaching or a teaching in your life. ஒரு பெரிய preaching இன்னைக்கு கேட்டேன், அது ஒரு சென்ஸும் சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கறது இல்லை. But the exact one word which comes from Jesus Christ into your life will transform your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேர்டு ஜீசஸ் எக்ஸாக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆனி அதை எடு, ஆனி இதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, I am as a brother of Annie Roslin. It relates her because I have a close relationship with Annie Roslin. Okay, so when Jesus calling his disciples children's, பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடும் போது, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூப்பிட்டா எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணாங்க. இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? ஐயோ, இந்த தகப்பனை போல் இருந்த இவரை நாம் காட்டி கொடுத்தோம். பேதுருவை ஸ்பெசிபிக்கா ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். At what time this
incident is happening. John 21ல what is the incident happening? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டார். ஓகே, சிலுவையில அறையும் போது அவரை மறுதளித்தவன் இந்த பேதுரு. Peter betrayed Jesus Christ. Not even Peter, not only Peter, but everybody who were very close with Jesus Christ just ran off. They just said, I disown Jesus. I don't know Jesus. Jesus is not related to me. இதுதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். The act that they did at the time of the arrest, they were running out of Jesus because they were selfish. They don't want Jesus. They were selfish to Jesus, who just gave his life for these selfish people. My friend, God is making you to stand in this particular phase as a selfish people, because the point when we don't have time to spend with God, எந்த நேரத்துல உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த டைம் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்றீங்க. உன்னோட அப்பா வேதனையா கஷ்டப்பட்டு உன்னை நோக்கி மகனே மகளே என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடும் போது எனக்கு டைம் இல்லைன்னு நீ சொல்லுவனா? How much selfishness you have. Do you think about that? எனக்கு நிஜமாவே டைம் இல்ல, I understand. பட் காலத்தை படைத்தவர் உனக்காக காத்திருக்கிறாரே. புரியுதாப்பா? உனக்கு காலத்தை கொடுத்தவர் உனக்காக காத்திருக்க வைத்துட்டு நீ காலத்தை எப்படி பிரயோஜனமாக்க போகிறாய்? உன்னுடைய நாட்களை நீ எப்படி பிரயோஜனமாக்க போகிறாய்? காலங்கள் பொல்லாதவைகளானதால், நாட்கள் பொல்லாதவைகளானதால் உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கோ. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாருல. Why are we not using or redeeming the time in Christ? The question that God wants everybody to hear from him is, are we seriously loving him? That is what the question that Jesus asks to Peter. First he started with children's. பிள்ளைகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. வந்து புசிங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, God calls for a dinner treat. He is calling. At what time Jesus calls them for a dinner treat? 5th verse வாசி, 6th verse வாசி. சரி, 5th verse வாசி. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். 6th verse. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். Okay, so Jesus comes to disciples at what point? The point where disciples don't have anything in their hands. உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில யாரு வரா? இயேசு வரா. உன்னுடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கும் போது யாரு வரா? இயேசு வரா. உன் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்கம்மா, நீ வெறுமையா இருந்து பாரு. நீ அழகு இல்லாமல், ஓகே, பணம் இல்லாமல், ஒன்னுத்திற்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீ இருக்கும்போது உன்னை சுத்தி யார் இருக்கான்னு பாரு. யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோட அப்பா அம்மா இருப்பாங்க. நிறைய அப்பா அம்மா வந்து தன்னுடைய பையன் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், எக்ஸாம்ல எப்ப பார்த்தாலும் ஃபெயில் ஆகுறான் அப்படின்னு சொல்லி டிஸோன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? நிறைய அப்பா அம்மா. உங்க அப்பா அம்மா நான் குறை சொல்லல,
மனிதர்களுடைய நேச்சர் அது. a point in time they will be selfish. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க செல்ஃபிஷா இருப்பாங்க. ஆனா உன்னை தேடி அவர் வந்து அமெரிக்கால இருந்து வரல, ஆப்பிரிக்கால இருந்து வரல, வானத்துல இருந்து இறங்கி வந்தார். உனக்காக நிறைய தூரம் டிராவல் பண்ணவர் அவர் தான், உன்னை பார்க்கணும்ன்றதுக்காக இல்ல. ஓகே, ஒரு லவ்வரை வந்து அமெரிக்கால வச்சுட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பையன் தன்னுடைய ஃபியான்சிய வந்து அமெரிக்கால வச்சுட்டு இந்த பையன் டிராவல் பண்ணும்போது அவனுடைய டிராவல் எப்படி இருக்கும்? வாவ், சூப்பரா இருக்கும்ல. அப்படி ஃபிளைட்ல ஏறும்போது நான் என்னுடைய ஃபியான்சிய பார்க்க போறேன், அந்த சந்தோஷத்துல எப்படி வருவானோ அதே சந்தோஷத்துல இயேசு வராரு உன்னை பார்க்க, உனக்காக மரிக்க. அந்த பையனுக்கு தெரியாது, அவன் போகும்போதே ஃபிளைட் கிராஷ் ஆக போகுது, அவன் இறக்க போறான். எத்தனையோ நடந்திருக்குல்ல அந்த மாதிரி சூழ்நிலைகள். ஆனா இயேசுவுக்கு நல்லாவே தெரியும், நான் ஃபிளைட்ட போய் கிராஷ் பண்ணி நான் செத்தாதான் என்னுடைய ஃபியான்சியால நல்லா வாழ முடியும். இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஆனா ஸ்டில் he chose that path. அவர் அதை தெரிந்து கொண்டார். ஏன்? ஆமா, இயேசு இங்க வந்து மரிதெழுத்து போனவர்கள், ஓகே, இவரை டிசோன் பண்ணிட்டு போன இந்த பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. They disowned Jesus Christ, but Jesus never disowned them. How I am saying that? Because he calls them children. ஏதாவது ஒரு சின்ன சண்டை இப்போலாம் இந்த மாதிரி குடும்பத்துல வந்துச்சுன்னா, நீங்களாம் என்னோட அப்பாவா, நீங்களாம் என்னோட அம்மாவா, எதுக்கு என்ன பெத்தீங்க அப்படின்னு நமக்கு வார்த்தையை விடுறோம்ல நம்ம அம்மா கிட்ட. நீ எல்லாம் எதுக்கு என் தங்கச்சியா பிறந்த, எதுக்கு என்னோட ஃப்ரெண்டா இருக்க, நீ எல்லாம் என் வாழ்க்கையில எதுக்கு வந்த, வெளியே போ அப்படின்னு நம்ம ஈஸியா வார்த்தையை விட்டுறோம்ல. ஆனா அவரை டிசோன் பண்ண பேதுருவையும் அந்த மக்களையும் பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளே. The word child actually expresses that he never disowns anyone. He never disowns. பா, நீ உன்னுடைய டைமை கொடுக்காம இருக்க, நீ எனக்கு நிறைய பிஸியான வேலை இருக்கு அப்படின்னு சொல்ற உன்னோட அப்பா கிட்ட. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, நீ என்னதான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடினாலும் நீ என்னுடைய பிள்ளைப்பா, நீ என்னுடைய பிள்ளை. நான் உன்னை மகனேன்னு கூப்பிடுவேன், உன்னை பேர் சொல்லி கூப்பிடுவேன், தாமஸ்ன்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன், பரத்ன்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன், அஜய்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன், ஷைனி, ஆனி, தீமோத்தின்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். பேர் சொல்லி அழைக்கிற தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் உன்னை கூட மாட்டாரா? அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இயேசு என்ன பண்றாரு? உங்களுடைய வெறுமையில, I couldn't get out of this verse. I don't know why I'm talking this. God is talking. Okay, somebody here, okay, everybody here is hearing the word of God, not my words. Because we have to see Acts la, இன்னைக்கு Acts 13 பார்க்கணும். பட் ஆவியானவர் அநேக நேரத்துல வழி நடத்துகிற விதம் வேறையா இருக்குல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. டிசோன் பண்ண ஒரு சூழ்நிலையில இயேசு வந்து சொல்றாரு, நான் உன்னை டிசோன் பண்ணலப்பா, நீ என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது இருக்காப்பா மகனே? இப்போ கர்த்தர் உங்ககிட்ட பார்த்து கேட்கிறாரு, உங்ககிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு நாங்க கேட்டார்ல, உன்னை பார்த்து கேட்கிறாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா நமக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கும் போது, ஓகே, அவன் கையில என்ன இருக்கணும்? நித்திய ஜீவன் இருக்கணும். நித்திய ஜீவன்னா என்ன? ஹெவனுக்கு போற டிக்கெட்டுப்பா. ஹெவனுக்கு போற டிக்கெட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹெவனுக்கு போற டிக்கெட் உங்ககிட்ட இருக்கா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இது என்ன, ஒரு 70 years வாழ்வியா, 80 years, 100 years வாழ்ப்பா, அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகத்துல ஸ்பெண்ட் பண்ண போறியா? இல்ல, நான் சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், வெரி குட். சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், வெரி குட். ஆனா சொர்க்கம் வந்து யாரோட இது தெரியுமா? இயேசுவோடது. ஓகே, இயேசுவோட அப்பாவோடது. ஆனா அவரை தெரியாதுன்னு சொல்ற, அவருக்காக உன்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவருக்காக ஒரு 2 hour உன்னால ஸ்பெண்ட் பண்றதுக்கு உனக்கு நேரம் இல்லை. ஆனா நீ என்ன சொல்ற? நான் அவரோட வீட்டுக்கு போனோம். மகனே, மகளே, கர்த்தர் சொல்றாரு,
உனக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டுல உன்னை அலோவ் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? வெளியே போ, ரோட்டுக்கு போ, ஏதோ ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சிட்டு நான் உங்க வீட்டுல தங்கணும்னு ஆசைப்படுறேன், அட்லீஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes நான் உங்க வீட்டுல தங்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுல போய் சொல்லி பாறேன். Will they allow you? Will they allow you? Not at all. God cannot allow the ones who never know God. Can somebody read Matthew chapter 7 verse 23? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை. இந்த வார்த்தையை கேட்றவே கூடாது. இந்த வார்த்தையை இயேசு கிட்ட இருந்து கேட்றவே கூடாது. இயேசு கடவுள்ல தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும், உன்னையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அங்க? அப்பொழுது இயேசு, உங்களை நான் அறியேன், I don't know you. இது எப்ப சொல்றாரு? This is the point when Jesus disowns you. அப்ப கூட ஓகே, உன்னை அறியாதுன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, மேல அவர் சொல்றாரு, நீங்க இந்த கிரியைகள் எல்லாம் பண்ணீங்க, இந்த கிரியைகள் எல்லாம் பண்ணீங்க எனக்கு தெரியும், ஆனா உங்களை எனக்கு தெரியல. ஏன் ஏன் உங்களை எனக்கு தெரியல? There is no relationship. உறவு இல்ல, உறவு போயிடுச்சு. இப்போ உங்க இமேஜினேஷன்ல உங்களுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட், யாராவது ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட், உங்க எல்கேஜில இல்ல 3rd ஸ்டாண்டர்ட்ல 4th ஸ்டாண்டர்ட்ல 5th ஸ்டாண்டர்ட்ல மேபி 10th ஸ்டாண்டர்ட்ல யாராவது ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பான் உங்க கூட, பையனும் பொண்ணும், கேர்ள்னா கேர்ள், பாய்னா பாய், அந்த மாதிரி சொல்றேன். ஓகே, அந்த ஃப்ரெண்டு யாராவது வராங்களா அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ just think why you stopped talking with that guy. அந்த ஃப்ரெண்டோட நீ ஏன் ரிலேஷன்ஷிப், அத உறவை விட்ட, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் துண்டிச்சு போச்சு அப்படின்னு யோசிச்சுன்னா, the one thing that you have done is you would have separated. நீங்க பிரிஞ்சு போயிருப்பீங்க. மேபி அவன் பி செக்ஷன் போயிருப்பான், நீ ஏ செக்ஷன் வந்திருப்ப. ஓகே, அப்ப ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி மாறிடும். இப்போ அந்த கேர்ளையும் அந்த பாயையும் நீ இப்ப சந்திச்சும் போது அந்த 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப இருக்குமா? இல்ல. இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்ல. கம்யூனிகேஷன் எப்ப இல்லையோ அப்போ உறவுகளில் விரிசல் விடும். கரெக்டா? உறவுல விரிசல் விடும், கம்யூனிகேஷன் இல்ல. இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் டீல் பண்றதுக்கு தான் யார் வந்தா? ஜீசஸ். இதுதான் சத்தியம். ஓகே, இந்த சத்தியத்தை யார் சொல்லிட்டு இருக்கா? பால் இந்த யூதர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. யூதர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாமுவேல் இவ்வளவு காரியம் பண்ணான், இவன் இவ்வளவு காரியம் பண்ணான், தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாகவே கூடவே இருந்தான். இப்ப இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு இந்த உலகத்துக்கு. இந்த இயேசுவோடு கூட நீங்க உறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதை யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன வருது? பொறாமை வருது. ஏன் பொறாமை வருது? நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், சுயநலம். என்ன சுயநலம்னா, இயேசுவை பத்தி சொன்னா பாலுக்கும் பர்னபாக்கும் ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க. ஆனா நம்ம காலங்காலமா மோசையை பத்தி பிரீச் பண்ணிருக்கோம், நமக்கு ஃபாலோவர்ஸ் இல்ல. செல்ஃபிஷ்னஸ் வருதா? ஏன் செல்ஃபிஷ்னஸ் வருது? ஏனென்றால் நாம் தேவனுடைய உறவுக்குள் இல்லாததினால் நமக்குள் சாத்தானுடைய கிரியைகள் அதிகமாகுகிறது. The point when you leave the relationship of Christ, or when you are not close with Christ, then the relationship of this world or the relationship of the enemy is dominating in your life. Okay, நீ ஒரு ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இப்ப பேசாம இருக்க, அந்த ஃப்ரெண்டு கூட நீ பேசுறத நிறுத்திருப்ப. எப்ப நிறுத்திருப்ப?
டிஸ்டன்ஸ் வரும்போது நிறுத்திருப்ப, கரெக்டா? பி செக்ஷன் ஏ செக்ஷன் அப்படி போயிருப்பான், நிறுத்திருப்ப. அதுக்கப்புறம் நீ இன்னொருத்தன் கூட க்ளோஸ் ஆயிருப்ப, கரெக்டா? மனுஷனோட மென்டாலிட்டி என்ன? ஏதோ ஒரு துணை வேணும், அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல. ஏன் அப்படியே இருக்க வேண்டியதானே? வாலிபனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு இரு. இப்போ 30 வயசு 30 வயசு ஆனவொன்னு எப்ப கல்யாணம்? கல்யாணம் ஆகலையா? எத்தனை குழந்தை கேக்குறாங்களா? ஏன்? துணை வேணும்ப்பா. எல்லாம் முடிஞ்சிருச்சு பேண்டமிக்ல. நாங்க போய் சஃபர் ஆகிட்டு, என் ஒய்ஃப்லாம் கோவிட்ல 2 வாட்டி பாசிட்டிவ் ஆகி திருப்பியும் சால்வ் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு, அப்போ எங்க அப்பாவுக்கு சுகமாயிடுச்சு, அப்புறம் எங்க மாமனாருக்கு சுகமாயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா காரியங்களும் முடிச்சு எல்லாம் முடிச்ச உடனே my wife said a small statement which made a big impact in my life. The one thing that man needs is friendship. அதாவது துணை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஒரு ஹெல்ப்பர், கம்பேனியன், பார்ட்னர். கம்பேனியன், எஸ். ஏதோ ஒரு கம்பேனியன் உங்க வாழ்க்கையில தேவை. பட் யாராலையும் கடைசி வரை உங்களோட டிராவல் பண்ணவே முடியாது. யாராலையும் பண்ணவே முடியாது. கல்யாணம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க? இவங்க டிராவல் பண்ணுவாங்க. ஆனா நடுவுலயே ஏதாவது ஆயிடுது. ஏன்னா தே ஆர் நாட் இட்டர்னல்ல. ஹஸ்பண்ட் வில் நாட் பி இட்டர்னல் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆர் ஒய்ஃப் வில் நாட் பி இட்டர்னல். This world is a fallen world and we are in a fallen place. So when God is a companion in your life will be a meaningful life, right? Ana, the one thing that I want to focus here is not that you need companion in your life for your survival. God needs your companionship in his life, because not because he can survive or he cannot survive, but because he cannot survive without loving. அவரால் அன்பு கூறாம இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அவர் பேரே அன்புதான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரால் அன்பு கூறாம இருக்கவே முடியாது. யாரை பார்த்தாலும் எனக்கு இவன் மேல அன்பு கூறணும்னு ஆசையா இருக்கு. யாரை பார்த்தாலும் எனக்கு இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு ஷைனியை பார்த்தா அன்பு கூறுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. பரவாயில்ல பிள்ளைகளே, வாங்க என்கிட்ட வாங்க. உங்ககிட்ட புசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தேவனுடைய வசனம் உங்ககிட்ட இல்ல சாப்பிடுறதுக்கு. புசிக்கிறதுனா சாப்பிடுறது, கரெக்டா? தேவனுடைய வசனத்தை சாப்பிடுகிறது சொல்லுவாங்க. டியூட்ரானமி 13:7 or Luke 4:4. ஓகே, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் தரேன், வாங்க. Are you ready to take part in a dinner with Jesus Christ this night? இந்த ராத்திரி நீங்க இயேசுவோடு கூட சாப்பிட ஆசைப்படுறீங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? Revelation chapter 3:20, 3:20, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. வசனம்லாம் வாசிக்கணுமா? படமா சொல்லணும். வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வாவ்! ஒரு டின்னர் ஜீசஸ் ஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்றாரு. அதுல உங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த டின்னர்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் நீ பண்ணணுமா? அது என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணும்? ரெவலேஷன் 3:20 படி, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படி என்ன பண்ணணும்? சொல்லுமா ஷைனி, சொல்லு. சொல்லுங்க. யாரையுமே ஹோலி ஸ்பிரிட் கன்விக்ட் பண்ணலையா?
ரெவலேஷன் 3:20ல ஜீசஸ் வந்து நான் உன் கூட சாப்பிடுறேன்னு சொல்றாரு. அவர் உன் கூட சாப்பிடணும்னா நீ என்ன பண்ணணும்? ஓபன் தி டோர். எஸ். ஓகே, ஆர் யூ ஆல் இன் தி சேம் பேஜ்? தம்ஸ் அப். கேக்குதா நான் பேசுறது? அஜய்க்கு மட்டும் கேக்குதா? பரத், தாமஸ், பெனி, தம்ஸ் அப். பரத் தம்ஸ் அப் சொல்லியா? பெனியும் தம்ஸ் அப் சொல்லல. பெனி தம்ஸ் அப். எனக்கு இங்க நெட்வொர்க் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் பிரேக். போன்ல கால் பண்ணிடுறியா? நார்மல் கால். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, ட்ரை பண்ணு. வேற யாராவது ஃபோன் வச்சு நான் கால் பண்ணு. ஓகே. ஓகே, நான் பேசுறது எல்லாருக்குமே கேக்குது. ஜீசஸ் பேசுறது கேக்குதா? எங்க இருந்து பேசுறார் ஜீசஸ்? டோருக்கு அந்த சைட்ல இருந்து பேசுறது கேக்குதா, அல்லது டோருக்குள்ள இருந்து பேசுறது கேக்குதா? Are you thinking? அந்த வசனத்தை மறுபடியும் வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எவனாகிலும் என் சத்தத்தை கேட்டு, ஹல்லேலூயா, எவனாகிலும், இங்க இருக்கிறவர்களில் எவனாகிலும் இயேசுவினுடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கதவை திறங்க. இயேசு உள்ள வருவார். மகனே, உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சிட்டு இருக்க நான் இயேசுக்கு என்னுடைய கதவை திறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு நீ மறந்துட்ட. இயேசுக்கு கதவை திறக்கிறேன்னு சொல்லி நினைச்சிட்டு கதவை திறந்தே வச்சிருக்க. கதவு திறந்து இருக்கிறதுனால யார் யாரோ உள்ள வந்து இயேசு கொடுத்த உன்னுடைய அழகான சாப்பாட சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சத்ருவின் நாய் வந்து உன்னோட வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தப்பான விஷயத்த பண்ணி உன்னுடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு. நீ அந்த நாய் கியூட்டா இருக்கு, அந்த மிருகம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு you are feeding your lust, my friend. நீ அந்த நாயை கவனிச்சிட்டு இருக்க, அந்த பூனையை கவனிச்சிட்டு இருக்க, அந்த காரியங்களை கவனிச்சிட்டு இருக்க, அந்த உலகத்தின் நபர்களை கவனிச்சிட்டு இருக்க. டின்னர்ல நீ திரும்பி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தட்டிட்டு இருந்தாரு உனக்காக அந்த இயேசு அங்க இருக்க மாட்டார். ஏன் அங்க இல்ல இயேசு? ஏன்னா நீ அவரை கவனிக்கல. இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அவனோடே போஜனம் பண்ணுவேன். The first point you have to do is give your food, give yourself to Jesus. அதுதான் நம்ம பண்ண மாட்டோம். கதவை ஆவுனா திறந்துடுறோம். தட்டுறாரு, இப்ப கூட தட்டிட்டு இருக்கிறாரு, திறந்துடுறோம். ஜீசஸ் தானே, எனக்கு நல்லா தெரியும், நான் திறந்துடுறேன், திறக்கிறோம். அவர் உன்னிடத்தில் பிரவேசிக்கிறார், இப்பொழுதும் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவரிடத்திலும். ஆனா நீங்க பண்றது என்ன? நான் என்னோட ஃபுட்ட இயேசுவுக்கும் கொடுப்பேன், வேற ஏதோ ஒரு நாய்க்கும் போடுவேன் அப்படின்னு நீ சொல்ற. மகனே, சிந்தித்து பாரு. உன்னுடைய வாழ்க்கையில சில சீக்ரெட் பிளேசஸ் இருக்கு.
God is talking to someone here. உன்னுடைய வாழ்க்கையில சில சீக்ரெட் பிளேசஸ் இருக்கு, சில சீக்ரெட் பெட்ரூம்ஸ் இருக்கு, சீக்ரெட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு உன்னுடைய வீட்டுல. அதுக்குள்ள இயேசு போகணும்னு நினைக்கிறாரு, ஆனா நீ போக விட மாட்ட. அதை மூடி வச்சிருக்கிற, அதை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கல. நீ உன்னுடைய வாழ்க்கையில சில அந்தரங்க காரியங்களை நீ வைத்துக்கிட்டு, கர்த்தாவே என்னுடைய ஃபுட்டை நீங்க சாப்பிடுங்கன்னா எப்படிமா சாப்பிடுவாங்க? அந்த ரூம்குள்ள ஒரு பொல்லாத நாத்தம் வருது. ஜீசஸ் சொல்றாரு, அந்த ரூம்குள்ள என்ன அலோவ் பண்ண, நான் அதை கிளீன் பண்ணிடுறேன். அப்போ அந்த பொல்லாத நாத்தத்துல இருந்து நீயும் விடுபட்டுருவேன், நானும் விடுபட்டுடலாம். இப்ப நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே சம்பாஷிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ரூமை நான் பூட்டியே வச்சிருப்பேன். I will not allow Jesus Christ into my bedroom. எது வேணா இருக்கலாம்ப்பா, உன் வாழ்க்கையில எது வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு டிவியை பார்த்துட்டு, ஏதோ ஒரு செல்போன்ல ஏதோ ஒரு காரியத்தை நீ பார்த்துட்டு, இயேசுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்கலாம். அதுதான் அந்த சீக்ரெட் ரூம். அந்த ரூம்ல இருந்து ஒரு வாடை வருது பத்தியா? அந்த வாடை எந்த விருந்தாளியும் உன்னோட வீட்டுல சஸ்டெயின் பண்ணாது. ஜீசஸால சஸ்டெயின் பண்ண முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை நீ துக்கப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. எப்ப துக்கப்படுத்துற? அவரை நீ கவனிக்கல, அவருக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல. Jesus is saying, come, I will feed you. அதுக்கு முன்னாடி you have to open the door. கதவு தர. இங்க ஜான் சாப்டர் 21 எல்லாம் திருப்பிடுங்க. பைபிள் ஜான் சாப்டர் 21ல ஜீசஸ் புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. கரெக்டா? புசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் இருக்கும்போது ஏன்டா இல்லைன்னு சொல்ற? உன் வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி வலைய ரைட் சைட்ல போடு. மெனி கிறிஸ்டியன்ஸ் டூ தட். ஜீசஸ் சொன்னதை செய்யறாங்க, அற்புதம் நடக்குது. இப்ப என்ன பண்ண சொல்றாரு? தொடர்ந்து வாசி. வலைய போடுன்னு சொன்னோன்னா அடுத்தது வாசி. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். போடு. அப்பம் எங்க வந்துச்சு? மீன் எங்க வந்துச்சு? ஓகே, ஜூம் திருப்பி டிஸ்கனெக்ட் ஆக போகுது. திருப்பி ரீகனெக்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ரீகனெக்ட்.